நான் இன்னைக்கு காரைக்குடியில் இருக்கேங்க. காரைக்குடியில் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மிஸ்டர் கார்ஸில் வீடியோஸ் போட்டு. மிஸ்டர் கார்ஸில் இருக்கேங்க இன்னைக்கு. கிட்டத்தட்ட ஓப்பனிங் வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டுருந்தோம். இடையில இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக வீடியோ போடல. இந்த டைமே உங்களுக்காக ஒரு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் கார்களுடைய இருக்குங்க. என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஈகோ இருக்குங்க. ஈகோ நிறையா கேட்டுட்டு இருந்தீங்க. அடுத்து ஓமினி வந்து இன்றைக்கி மார்க்கெட்லேயே கிடைக்கல. நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஷோரூம் கிட்ட போயிருப்பேன். அங்கெல்லாம் ஓமினியில் இங்கே ஒரு ஓமினி இருக்குது. அடுத்து i10 எப்பவும் போல வழக்கம் போல் இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சன்ரூப்போட வென்யூ இருக்குங்க ஹுண்டாயில். அடுத்து ஸ்விஃப்ட் இருக்குது, டீசல் டாப் எண்ட் மாடலுக்கு ZTIங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இனோவாவும் ஒரு பக்கா 7 சீட்டர் கார். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ரூப் ஏசியோடு அவைலபிளாக இருக்குது. அடுத்து இன்னும் நம்மளுடைய பட்ஜெட் கார்கள், சின்ன கார்கள், ஃபேமிலி பட்ஜெட் காரு மாருதி சுசுகி ஆல்டோ இருக்குங்க. ஸோ இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ போல ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தரும். நம்ம மிஸ்டர் கார்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆஃபீஸுடைய கரண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம மிஸ்டர் கார்ஸை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கார் பார்க்கலாம் வாங்க. நம்ம அல்டோலேருந்து ஆரம்பிக்கலாமா? அல்டோ பார்த்துருவோம். அல்டோ பார்த்தீங்கன்னா TN 65, வண்டி நம்பருமே 3661. இது பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க. 13 மாடல், சிங்கிள் ஓனர், 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. LXI. சரி, என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு லைட்டாக உங்களுக்கு வேகமாக காமிச்சிடுறேன். ஓரலான அவுட்லுக் பார்த்தீங்கன்னா டென்ட் கிராச்சஸ் பெருசாக தெரியல. சின்ன மைனூட்டான கிராச்சஸ்ன்னு சொன்னப்போ இந்த கிராச்சஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து குழந்தைங்க போடுறது. அவுட்லுக் பார்த்துருங்க. ஸோ இன்டீரியரில் உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுது. இன்டீரியருடைய டேஷ்போர்டு குவாலிட்டி பாருங்கள். சீட் கோர்ஸோடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குது. சின்ன கார் வாங்க. இந்த அல்டோலாம் இந்த மாதிரி கார்லாம் வந்து ஒரு 2 வீலருக்கு என்ன மைலேஜ் செலவு இருக்குமோ அதே செலவு தான் இதுலேயும் இருக்கும். ஸோ அல்டோ LXI வண்டிக்கு 2,30,000 விலை கோர் பண்ணுறாங்க. இந்த வண்டிக்கு நெகோசியபிள் ரேட்டு தான். நேரில் வாங்க. நான் சொல்லக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு ரேட்டில் நீங்கள் நெகோசியேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்தீங்கன்னா கார் எடுக்கலாம். வந்து நேரில் வந்து பார்க்கக்கூடிய உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா வண்டி காருடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். வண்டி இங்கே உள்ள வண்டிக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஸோ இனோவா எவ்வளோ பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்களுக்காக இந்த கலரும் ஒரு ராயலான கலரு. சார் இனோவா 2011 மாடலுங்க, 2 ஓனருங்க, 2.5 G டைப்பு. இதுக்கும் பார்த்தீங்கன்னா 7 சீட்டர். இது அலாய் வீல்ஸ், இன்டீரியர் எக்ஸ்டீரியருடைய குவாலிட்டி ரொம்ப தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளே பார்ப்போம் லைவாக. 4 விண்டோ, பவர் விண்டோ. இனோவாவுடைய இன்டீரியர் தாங்க எப்போவுமே டேஷ்போர்டுடைய குவாலிட்டி தரமாக இருக்கும். ஓகே, சீட்ஸுடைய குவாலிட்டி, யூபிஎஸ்சி அப்பல்சரியுடைய இது குவாலிட்டி பாருங்க, எல்லாம் தரமாக இருக்குங்க. டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குது. ஓட்டலாம். 5000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். 2.5 G. இதுலேயும் பேக் வைப்பர் டிஃபாக் லைன் வருதுங்க. பெரிய காருக்கு தான் டிஃபாக் லைன் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? இந்த வண்டிக்கான விலை எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா, இனோவா 2011 2 ஓனர் 7,80,000 விலை கேட்குறாங்க. சின்னதாக நெகோசியபிள் ரேட்டு தான். 7,80,000 என்ன ரேட்டுக்கு வருவான்னு தெரியும். அது இல்லாமல் 5,20,000 வரைக்கும் இதுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்குங்க. ஒரு 5 லட்ச ரூபா, 5,25 அந்தளவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். மீதியை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு பெஸ்ட்டான கார் இருக்குது. நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அடுத்து நம்மளுடைய ஃபேவரட் கார் ஸ்விஃப்ட்லேயே வந்து ZTI டாப் எண்ட் மாடலுங்க, TN 65. இது பார்த்தீங்கன்னா 2015 சிங்கிள் ஓனருங்க. 2015 சிங்கிள் ஓனர், 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதில் பெரிய மைனஸ்ன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. பட் இருந்தாலும் அதோடைய அந்த கிராச்சஸ் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் சைடில். மற்றபடியான ஓவராலான அவுட்லுக், இன்ஜின் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுக்கையில் நம்ம தான் நின்னோம். அதோடைய குவாலிட்டி ஒரு அந்த மொறுன்னு டீசலுடைய குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. வேறு எந்த நாய்ஸும் தெரியலை. டயர் பேண்ட்டும் ஒரு ஆவரேஜாக இருக்குங்க. டயர் பேண்ட் ஃப்ரண்ட்ல நல்லா இருக்குது. ஒரு 70% சொல்லலாம். டேஷ்போர்டுடைய குவாலிட்டி உங்களுக்கு கீழே சென்ட்ரி தான், புஷ் ஸ்டார்டட் வந்துடும். டபுள் ஏர் பேக்கு, இன்ஃபில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் டீசல் வேரியண்ட்டு, டபுள் ஏர் பேக் வந்துடும். அப்படியே டேஷ்போர்டுடைய குவாலிட்டியை நீங்கள் பாஸ் பண்ணி கூட பாருங்கள். அடுத்து சீட் கோருடைய குவாலிட்டி, பேக்கு இதுலேயுமே வந்து உங்களுக்கு பேக் வைஃபரு, டிஃபாக் லைனு, ஏபிஎஸ் பிரேக்கு இதெல்லாம் வந்துடும். ஸோ ப்ரைஸ் பார்த்துருவோமா? இந்த சைட்லேயும் பாருங்கள்.
சரி, இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 5,20,000 ரூபா விலை கேட்குறாங்க. 5,20,000 ரூபானா எந்த ரேட்டுக்கு வரும் தெரியும். சின்னதாக ஒரு நெகோசியேட் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்குது. அடுத்து நம்மளுடைய வென்யூ எல்லா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 2021 மாடல் 2 ஓனருங்க. இது வந்து கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எஸ்எக்ஸ் வேரியண்ட். எஸ்எக்ஸ் வேரியண்ட் இருந்தாலும் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சன்ரூப்போட இருக்குங்க. வாங்க, இதில் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடுதுங்க. இது வந்து ஆக்சுவலாக பெட்ரோல் வேரியண்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரண்ட்லேருந்து போயிடுவோம். வண்டி நம்பருமே T48, ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்பு, ஃபோக் லாம்பு இது எல்லாமே வந்துடுது. அப்படியே பாருங்கள், உங்களுக்கு சிங்கிள் பேனல் சன்ரூப் வந்துடுது. டோர் ஹெவி வெயிட்டு, 4 விண்டோ, பவர் விண்டோ, பவர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, சென்ட்ரல் லாக்கு இது எல்லாமே இதில் வந்துடுதுங்க. வென்யூக்கான பேட்ஜிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் ரொம்ப ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வருதுங்க. லாக் ஆகிக்குச்சா, இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வருது. வேல்யூம் ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸ், வாய்ஸ் காலிங் எல்லா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்துடுதுங்க. உங்களுக்கு டபுள் ஏர் பேக் வந்துடுது. ஒரு இண்டி சிஸ்டம் வந்துடுதுங்க. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் பெட்ரோல் வேரியண்ட். ஏசிக்கான பட்டன்ஸு. இதில் வந்து மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸு, புஷ் ஸ்டார்டட் இது வராது. ஆனால் இதில் என்னென்னா க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வருது, சன்ரூஃப் வருது. உங்களுக்கு ரியர் ஏசி விண்டோ வந்துடுதுங்க இந்த வண்டியில். டர்போ எஸ்எக்ஸ் வேரியண்ட். இந்த வியூலையும் பாருங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டான காரை காமிச்சிடுறேன். ஓகேங்க. ரொம்ப நான் வந்து கலர் கிரேடிங்ஸ்லாம் நான் பண்ணுறதில்ல. இங்கே என்ன மாதிரியான வியூ நான் பார்க்குறேனோ அதை முழுசாக காட்டணும்னு நினச்சி தான் நிறைய வந்து அந்த சினிமேட்டிக் கலர்லாம் நான் ஆட் பண்ணுறதில்ல, ஸ்பெஷல் எஃபெக்ட் போடுறதில்ல, லெட்டர்ஸ் நான் போடுறதில்ல. இல்லாட்டி நம்மளும் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும், நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்கல. பட் இருந்தாலும் இதை மனசில் வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியை காட்டணும் முயற்சி பண்ணுறேன். இந்த வண்டிக்கான விலை எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 2021 2 ஓனர் வென்யூ எஸ்எக்ஸ் வேரியண்ட். சிங்கிள் பேனல் சன்ரூப் வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் வந்துடும், பவர் விண்டோ, பவர் ஸ்டீரிங் எல்லாம் வந்துருங்க. ஏசி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்க. 8,20,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. சாரி, ஆமாம் 8,20,000 ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்குவாங்க. இன்சூரன்ஸ் லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. நேரில் வாங்க, அனுசரித்து எடுத்துக்கலாம். எல்லாம் அடுத்து நம்ம வந்து i10 பார்க்கலாம் வாங்க. i10மே வந்து 2009 மாடலுங்க. எஃப்சி 2029 வரைக்கும் இருக்குது. எஃப்சி 2029 வரைக்கும் இருக்குது. 2009 மாடல் ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட், டாப் மாடலு. 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ரைஸுமே ஓகே தான். மார்க்கெட்டோட ஒரு மார்க்கெட் காம்படிட்டர் ப்ரைஸ்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான 2009 i10. அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஃப்ரண்ட் 2 டயர் பாயிண்ட்டு 70% சொல்லலாம். பேக்கில் வந்து ஒரு 35% சொல்லலாம். பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வேணும். இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க. ஓகே ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் தேடுறவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். ஓகே, இதை முதல்ல சொல்லணும்ல, ஆட்டோமேட்டிக். ஓகே, ஆட்டோ, அஸ்ட்ரா, ஸ்போர்ட்ஸு, பேக் வைஃபர், டிஃபாக் லைனு, ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. இன்றைக்கி ஒரு 2 வீலர் ரேஞ்சு தான். ஓகேங்க, சரிங்க. ஓகேங்க, 2009 i10 ஆட்டோமேட்டிக்கு. இதோடைய விலை 1,70,75,000 ரூபா விலை கேட்குறாங்க. நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். காருடைய ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்ச காம்படிட்டிவ் ப்ரைஸ் தான். ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது ஓமினி கிடைக்கலங்க. என்னங்க அது, இதுக்கு வந்து மவுஸு அப்படி போய்கிட்டு இருக்கு. ஓமினி இது எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோட இருக்குங்க. பெட்ரோல் வித் எல்பிஜி. வண்டி நம்பருமே நல்லா இருக்குது. ரொம்ப கிராண்டாக தான் வச்சுருந்துருக்காங்க. ஓமினி 2012 மாடல் 2 ஓனருங்க. 77,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோடைய ப்ரைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி குவாலிட்டி பார்த்துருவோம். நல்லா இருக்குங்க. பட்ஜெட்டில் பார்க்குறவங்க இதை எடுக்கலாம். ஓமினிலாம் கன்சிடர் பண்ணலாம். என்னுடைய குவாலிட்டி பாருங்க, இல்லை இன்டீரியர் பாருங்க, ரொம்ப தரமாக இருக்குங்க. பாடி லைனிங்லாம் நல்லா தான் தெரியுது. நீங்கள் ஓமினி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா ஓமினி கிடைக்க மாட்டேங்குது. 2012 மாடலில் 2 ஓனரு. இந்த வண்டிக்கான விலை எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா விலை 2,15,000 ரூபா கேட்குறாங்க. ஓமினி ட்ரை பண்ணி பாருங்கள். 2012 மாடல் 2 ஓனரு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈகோ. இதுலேயே வந்து கொஞ்சம் ஏசி வச்ச கார் தான் வேணும்னா ஈகோ பார்க்கலாம். 2020 மாடல் சிங்கிள் ஓனருங்க. 57,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 7 சீட்டர் ஆல்ட்ரு. உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், ஏர் பேக்கு இது எல்லாமே வந்துடும். வாங்க இந்த வண்டியுடைய விலையை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நம்ம பார்த்துருவோம்.
எப்படி இருக்கு பாருங்க. இது நம்ம காரைக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் தான், சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷன் தான் காரைக்குடியில் இருக்குது. ஃப்ரண்ட் ரெண்டு புது டயர் பேண்ட், பேக்கில் வந்து 70% சொல்லலாம். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ கிடையாது, ஏர் பேக் உண்டு. நல்லா இருக்குங்க, வாசனையுமே புது காருடைய வாசனை தான். இது வந்து ஃபோல்டிங் டைப் தாங்க, அந்த எண்டில் ஃபோல்டு பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி. ஸோ ஃபோல்டிங் டைப்பு. எனக்கு சேர்ந்து இந்த சீட்டை வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டிருக்காங்க. அதுவும் இதுவும் தான் கம்பெனி சீட்டு. ஓகேங்க, நல்லா இருக்குங்க கேரியரோட. சரி, ஓரலான அவுட்லுக் பார்த்துருவாங்க. ஸோ இந்த வியூ பாருங்க. ஓகே, இந்த வண்டிக்கு எவ்வளோ விலை கோட் பண்ணுறாங்க? 4,60,000 விலை கோட் பண்ணுறாங்க. ஈகோ 2020 மாடல் சிங்கிள் ஓனர், ஏசி, பவர் ஸ்டேரிங் இதெல்லாம் இருக்குது. 4,60,000 விலை கேட்குறாங்க. நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், கார் பாருங்கள். நம்ம காரைக்குடி மிஸ்டர் கார்ஸ், நம்மளுடைய ரெகுலர் அப்டேட்டில் மிஸ்டர் கார்ஸும் வந்துடும். இடையில ரொம்ப கேப் விட்டோம். இந்த டயத்தில் உங்களுக்காக ஒரு 6 கார் 4, 5, 6, 7 கார் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.